எனக்கு தொடர்ந்து துன்பமா இருக்கு. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. வழக்குல பிரச்சனை இருக்கு. கடன் தொல்லை இருக்குன்னு பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கான ஒரு அருமருந்தா தான் இந்த பைரவர் வழிபாடு இருக்கு. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த வழிபாடு. இவரே அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழி போடும்போது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே தீரும். இப்பதான் என் சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேய்பிறை அஷ்டமியில பைரவரை வழிபடும் போது நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு முடிவே எடுக்க முடியல. எங்க சுத்தினாலும் அடி விழுது. எங்க சுத்தினாலும் பிரச்சனை வருது. வழக்குல பிரச்சனை இருக்கு. கடன் பிரச்சனை இருக்குன்னு பிரச்சனையிலே வாழ்றவங்களுக்காக வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் வந்து நம்ம பைரவர். தேய்பிறை அஷ்டமி வந்து அவருக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாள்ல நம்ம அவரை வணங்கும்போது கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சு கரைஞ்சு போயிரும். அவரை வந்து வழிபடுறதுக்கு கால பைரவர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கிறது வாய்ப்பில்ல. அதனால கவலைப்படாதீங்க. ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சுட்டு பைரவரே அதில் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அவராகவே அதை நினச்சி நீங்கள் வழிபடுங்க. பைரவருக்கு ரொம்ப பிடிச்சது சிவப்பு கலர் அரளிப்பூ. கிடச்சிச்சின்னா அதை வச்சு பண்ணுங்க. அது கிடைக்காதவங்க வந்து சிவப்பு கலர் செம்பருத்தி வச்சு வழிபடலாம். அப்புறமா அவருக்கு பிரசாதமாக மிளகுல வடை செஞ்சு வைக்கலாம். இல்லை மிளகு சாதம் பண்ணலாம். அது முடியாதவங்க சர்க்கரை பொங்கல் கூட பண்ணி வச்சு வழிபடலாம். ஆடி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து இந்த தேய்பிறை அஷ்டமி வர்றதுனால இன்னுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில 10:30 12 மணிக்குள்ள நீங்க இந்த பூஜையை பண்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 12 மணிலேருந்து நமக்கு யமகண்டம் ஆரம்பிச்சிரும். அந்த நேரம் முடியாதவங்க சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எப்போனாலும் பண்ணலாம். இது வீட்டில் வழிபடுற முறை. கோயிலில் போய் வழிபடணும்னா கோயில்லையும் கால பைரவருக்கு வந்து விளக்கு போடுங்க. அப்புறமா அரளிப்பூ வாங்கி கொடுங்க. வழக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி பைரவருக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. நம்ம வழக்குகள்ல இருந்து விடுபடலாம். காவலா இருக்கக்கூடியவர் தான் கால பைரவர். இன்னுமே காசியில கால பைரவர் தான் காவல் காக்குறாரு. தேய்பிறை அஷ்டமி நாள்ல நம்ம அவரை வழிபடும் போது நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சு போகும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவோம். எல்லா சிவன் ஆலயங்களிலும் கால பைரவர் இருப்பாங்க. என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.